வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனலில் நாங்கள் 9th to 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ்நாடு சிலபஸ் கவர் பண்ணி மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம சப்ஜெக்ட்குள்ள போகலாம். ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட பார்ட் 4 வீடியோ இப்போ பார்க்குறோம். நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Functions definition வந்து a relation f between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to x there exists only one y belongs to y such that order per x comma y belongs to f. அதாவது ரெண்டு non-empty sets ரிலேஷன்ஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் வந்து சம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ் போடுவோம், அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இங்கே அதே மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே அங்கே ரிலேஷன்ஸில் கண்டிஷன் யூஸ் பண்ணுற நம்பருக்கு மட்டும்தான் நம்ம மேப் பண்ணுவோம். இங்கே இருக்கிற எக்ஸ் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஒய் செட்டில் இமேஜ் கிடைக்கணும். அப்படி இருக்கிற எலிமெண்ட்டை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு அது எப்படி ஃப்ரேம் பண்ணணும், இதே ஆர்டர் பேரில் தான் நம்ம டினோட் பண்ணணும். செட் ப்ராக்கெட் எக்ஸ் கமா ஆர்டர் பர் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். இப்படி ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆர்டர் பேரில் செட் ப்ராக்கெட்டில் எழுதணும். a function f from x to y இந்த மாதிரி வேர்டிங்ஸை சொல்கிறது தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். f from x to y, f function colon x x to y, அந்த arrow வந்து 2ன்னு டினோட் பண்ணுது. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிலேஷன்ஸ்க்கு சப்செட்ஸாக இருக்கும், ரிலேஷன்ஸ் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு சப்செட்ஸாக இருக்கும். Note, if f from x to y is a function, then the set x is called the domain of the function f and the set y is called its codomain. Set x, xல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் டொமைன் சொல்கிறோம், yல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் கோடொமைன் சொல்கிறோம். ரிலேஷனில் y செட் ஃபுல்லாகவே கோடொமைன் சொல்கிறோம், ஆனால் x செட்டில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட்டை மட்டும்தான் நம்ம டொமைன் சொல்லுவோம். இங்கே x செட் ஃபுல்லாகவே டொமைன். டிஃப்ரென்ஸ் இதான். If f of a equal to b, then b is called image of a under f. அதாவது aங்கிற எலிமெண்ட் x செட்லேருந்து எடுக்கிறோம், அதுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால எனக்கு bங்கிற எலிமெண்ட் கிடச்சிருக்கு. bங்கிற எலிமெண்ட் y செட்டில் இருக்கும். இந்த bங்கிறது aக்கு இமேஜாக இருக்கும். aங்கிறது bக்கு ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. and a is called the pre image of b. The set of all images of the element of x under f is called the range of f. இதில் இருக்கிற x இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம மேப் பண்ணி yல எழுதியிருப்போம்ல, அந்த எலிமெண்ட்டை மட்டும் நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ரிலேஷன்ஸ்லேயும் அதே மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ மேப்பிங்கான எலிமெண்ட் y செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும்தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதே கண்டிஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். f from x to y is a function only if every element in the domain of f has an image. The image is unique. ஒரு x to yங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லணும்னா எங்கே எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் y செட்டில் இருக்கணும். இமேஜ் எப்படி இருக்கணும்? யூனிக்காக தான் இருக்கணும். ஒரு எலிமெண்ட் எக்ஸ் எலிமெண்ட்டுக்கு ரெண்டு ப்ரீ இமேஜஸ் இருக்கு, ரெண்டு இமேஜஸ் இருக்கக்கூடாது. ரெண்டு இமேஜஸ் இருந்தால் அது வந்து ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ போக போக எக்ஸாம்பிளில் போகையில் உங்களுக்கு தெரியும். If a and b are finite sets such that n of a equal to p, n of b equal to q, then the total number of functions that exist between a and b is called q power p. அதாவது இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா a cross b n of elements கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம n of aயும் n of bயும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அதே ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 power pqன்னு சொல்லுவோம். இங்கே ஃபங்க்ஷன்ஸில் வந்து q power pன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு எலிமெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா q power p, அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் b பவர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a. ஓகேவா? Consider f to be a real valued function. இங்கே f வந்து எப்போவுமே ரியல் வேலிட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதோடைய டொமைன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரைபிங் டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும். டொமைன் பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ எல்லா டைப் ஆஃப் நம்பர்ஸும் சொல்லலாம். ஸோ எல்லா நம்பரும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஒன்லி ஒன் நம்பர் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா -1. -1 போடையில் ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்ட் ஆயிடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு டொமைன் வந்து ஆர் எல்லா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனும் கிடைக்கும் எக்ஸப்ட் -1.
அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் f of x equal to 1 by x squared minus 5x plus 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம t மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் x minus 2 x minus 3ன்னு. ஸோ இந்த 2வையும் 3யும் நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 கொடுத்து பார்த்தோம், the function is not defined ஆச்சு. அதே மாதிரி 3 கொடுத்து பார்த்தோம்னாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து not defined ஆயிடுச்சு. ஸோ x equal to 2, 3ங்கிறது ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அதனால நம்மளுக்கு டொமைன் பார்த்தீங்கன்னா ஆர் எல்லா ரியல் வேல்யூ நம்பர்ஸும் வரும், எக்ஸப்ட் 2, 3 மட்டும் வராது. The difference between relations and function is யூனிக்கா இருக்கும். ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபங்க்ஷன்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு யூனிக் இமேஜஸ் மட்டும் கிடைக்கணும், அதுதான் ஃபங்க்ஷன். எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன். எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷன் சொல்லலாம். ஆனால் ரிலேஷன்ஸ் வந்து எல்லா ரிலேஷன்ஸும் ஃபங்க்ஷன் அப்படின்றது மே ஆர் மே நாட் பி அ ஃபங்க்ஷனாக இருக்கும். டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு யூனிக் இமேஜ் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு பி, பி கிடைச்சிருக்கு, பிங்கிறதுக்கு கியூ அண்ட் சி இமேஜ் வந்து ஆர் கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன், ஈச் இன்புட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு எ சிங்கிள் அவுட்புட். இது ஃபங்க்ஷன். இங்க செட்டை பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கு, இதுல MPN இருக்கு. இங்க இருக்க எலிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு இமேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க இருக்க எல்லாமே மேப்பிங் ஆயிருக்கு, இது ஃபங்க்ஷன் சொல்லலாம். இன்னொரு கண்டிஷன் பத்தி பார்த்தீங்கன்னா யூனிக் இமேஜ். ஸோ 2 ப்ரீ இமேஜஸ்க்கு ஒரு இமேஜ் கிடைக்கலாம். ஸோ அது படி பார்த்தா அது யூனிக். ஒரு இமேஜ், ஒரு ப்ரீ இமேஜுக்கு 2 இமேஜ் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது ஃபங்க்ஷன், இப்படி இருந்தால் இது ஃபங்க்ஷன் இல்லை. ஒரு ப்ரீ இமேஜஸ்க்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. சரியா? எக்ஸாம்பிள் 1.6 பார்த்தீங்கன்னா எக்ஸ் செட் கொடுத்துருக்காங்க, ஒய் செட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் பேர்லஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆருங்கிறது ஃபங்க்ஷனா அப்படின்றது நம்ம சொல்லணும். அண்ட் ஃபைண்ட் கோடொமைன், டொமைன் அண்ட் ரேஞ்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எக்ஸ் செட் ஃபுல்லாமே நம்ம எழுதியிருக்கோம் 1 2 3 4ன்னு, ஒய் செட் ஃபுல்லாமே எழுதியிருக்கோம் 2 4 6 8 10ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதில் ரிலேஷன்ஸ் உள்ள ஆர்டர் பேரை வச்சு நம்ம ஆரோ டயக்ராமில் நம்ம மேப் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தா இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு மேப்பிங் ஆயிருக்கு. ஸோ இது இந்த டைப்ல பார்க்கல அது ஃபங்க்ஷன். ஸோ யூனிக் இமேஜஸாக பார்த்தீங்கன்னா ஆமாம் யூனிக் இமேஜ் தான். ஸோ அதனால இந்த கண்டிஷனும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பை டெஃபினிஷன் படி ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் ஒய். ஸோ ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் செட் ஃபுல்லாகவே டொமைன் சொன்னேன். ஸோ அதனால 1 2 3 4 எல்லாமே டொமைன். கோடொமைன் வந்து ஒய் செட் ஃபுல்லாகவே கோடொமைன். ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேஞ்ச் வந்து 2 4 6 8 மட்டும் இமேஜாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எலிமெண்ட் மட்டும் நம்மளுக்கு ரேஞ்ச். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபங்க்ஷன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் செட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க, -2 -1 0 3 கொடுத்துட்டாங்க. ஒய் செட் கொடுக்கல. நம்மளுக்கு லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் வந்து ஆர்டர் பேரில் எழுதி காட்டணும். அதே எழுதின பிறகு அந்த எஃப் வந்து ஃபங்க்ஷனான்னு சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -2 எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -2ல் ஒவ்வொரு வேல்யூஸ் -2 போட்டால் 2 கிடச்சிது, -1 போட்டால் -1 கிடச்சிது, 0 போட்டால் -2, 3 போட்டால் 7 கிடச்சிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பேர் கிடச்சிச்சு. ஸோ இதை தான் நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். இந்த எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இந்த எலிமெண்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ இமேஜுக்கு 2 இமேஜ் இல்லை. ஸோ அதனால இது ஃபங்க்ஷன். ஸோ டெஃபினேஷன் படி ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். ஹியர் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ். ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் 1.8 பார்த்தீங்கன்னா எக்ஸ் செட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஒய் செட் கொடுத்துட்டாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ் டு ஒய் எப்படின்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஸ்க்கு கொடுத்த மாதிரியே இங்கேயும் R1 R2 R3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம R1 போட்டிருக்கோம். இதை எப்படி செக் பண்ணலாம், ஆரோ டயக்ராமில் போட்டிருக்கோம். ஸோ ஆரோ டயக்ராமில் இங்கே -5 1 3 4 எக்ஸ் செட் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். அண்ட் ஒய் செட் வந்து ஏபிசி மட்டும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் -5க்கு A, ஸோ மேப் பண்ணியிருக்கோம். 1க்கு A மேப் பண்ணியிருக்கோம். அண்ட் 3க்கு B கொடுத்துருக்காங்க, மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீ இமேஜஸ்க்கு ஒரு இமேஜ் தான் மேப்பிங் ஆயிருக்கு. அப்புறம் 3க்கு B மேப்பிங் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொன்று 4க்கு மேப்பிங் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்னாலே எக்ஸஸ் ஃபுல்லாத்துக்கும் மேப்பிங் ஆயிருக்கணும். இங்கே அப்படி ஆகலை. ஸோ அப்போ இது ஃபங்க்ஷன் இல்லை. ஓகேவா? R1 is not a function as 4 belongs to X, does not have an image in Y அப்படின்னு சொல்லியிருக்கோம். R2 பார்த்தீங்கன்னா X set ஃபுல்லாகவே அதே மாதிரி எழுதியிருக்கோம் அண்ட் Y set எழுதிட்டோம். -5க்கு B இமேஜ் கொடுத்துருக்காங்க, ஸோ -5க்கு B குறிச்சிருக்கோம். 1க்கு B கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் குறிச்சிருக்கோம். அண்ட் 3க்கு A கொடுத்துருக்காங்க, ஸோ அது குறிச்சிருக்கோம். அண்ட் 4க்கு C கொடுத்துருக்காங்க, குறிச்சிருக்கோம். ஸோ நம்ம கண்டிஷன் படி பார்த்தா எக்ஸ் செட்ஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் மேப்பிங் இமேஜ் கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? யூனிக் இமேஜ் இருக்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லணும்னா எவ்ரி எலிமெண்ட் இந்த டொமைன் ஹேஸ் அ இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இதில் இருக்க எல்லா டொமைனுக்கும் இமேஜ் இருக்கு. இன்னொன்று என்ன கண்டிஷன்? த இமேஜஸ் யூனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 ப்ரீ இமேஜஸ்க்கு ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே, அப்படி பார்த்தா இதுக்கும் ஒரு இமேஜ் தான், இதுக்கும் ஒரு இமேஜ் தான். தேர்ட் ஒனுக்கும் ஒரு இமேஜ் தான், ஃபோர்த் ஒனுக்கும் ஒரு இமேஜ் தான். அதனால இது எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ R2 is a function as each element in X has an unique image in Y. அதே மாதிரி R3 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம எக்ஸ் செட்ஸ் ஒய் செட்ஸ் கொடுத்துருக்கோம். மேப்பிங் பார்த்தீங்கன்னா -5க்கு A, 1க்கு A கொடுத்துருக்கோம், அண்ட் 3க்கு B கொடுத்துருக்கோம், 4க்கு C கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து திருப்பி 1க்கு B கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1ல இருந்து 2 இமேஜ்க்கு போகுது. நம்மளுக்கு ஒரு இமேஜ் யூனிக் இமேஜ் தான் இருக்கணும். செக் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் மேப்பிங் ஆயிருக்கா? எஸ், மேப்பிங் ஆயிருக்கு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தட் இமேஜ் இஸ் யூனிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் நாட் யூனிக். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு இமேஜுக்கு, ஒரு ப்ரீ இமேஜுக்கு 2 இமேஜ் போகுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் இல்லை. R3 is not a function as 1 belongs to X, has 2 images, A belongs to Y and B belongs to Y. Image of an element should always be unique. Unique இருக்கணும். If given f of x equal to 2x minus x square, find f of 1, f of x plus 1, f of x plus f of 1 கண்டுபிடிக்கணும். ஸோ f of 1 அப்படின்னா given function 2x minus x squareல xக்கு பதிலாக replace 1 போட்டு f of 1 கண்டுபிடிச்சோம். அதே இது f of x plus 1 பார்த்தீங்கன்னா xக்கு பதிலாக x plus 1 replace பண்ணணும். ஸோ 2 into x plus 1 minus x plus 1 the whole square. ஸோ அதை நம்ம அதே 2x minus x square இல்லையா நம்ம ஃபங்க்ஷன். ஸோ அதில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்தோம்னா f of x plus 1 கிடச்சிச்சு. அடுத்தது f of x plus f of 1 பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஃபங்க்ஷன் ப்ளஸ் f of 1 அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணோம்னா இட்ஸ் நாட் ஈக்குவல். ஏன் அப்படின்னா f of x plus 1 plus f of 1 அதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தனியாக எக்ஸுக்கு ப்ளஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தனியாக 1க்கு நம்ம சால்வ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி f of x plus 1. So in general சொல்லணும்னா function f of a plus b is not equal to function a plus function b. So remaining இருக்கிறத next classல பார்க்கலாம். Thank you.